வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட்டிங்கை வந்து லாக் பண்ணி சேட் பண்ணுவீங்க. அப்படி அந்த சேட்டிங்கை லாக் பண்ணி சேட் பண்ணும்போது ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் யாரு கூடயோ ப்ரைவேட்டாக வந்து லாக் பண்ணி சேட் பண்ணுற அப்படின்னு. ஏன்னா அந்த லாக்டு சேட் அந்த ஆப்ஷன் வந்து ஃப்ரண்ட் பேஜ்லேயே இருக்கும். அந்த பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவாங்க, நீ யாரு கூடயோ வந்து சீக்கிரட்டாக அதுவும் லாக் பண்ணி சேட் பண்ணுற அப்படின்னு. இந்த ஆப்ஷனையும் மறைச்சு வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, ஒரு சீக்ரெட் கோடு இருக்குது. இந்த லாக்டு சேட்டை மறைச்சு வச்சோம்னா நம்மளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, நம்ம யார் கூட சேட் பண்ணுறோம், என்ன சேட் பண்ணுறோம் அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி இது எப்படி மறைச்சு வைக்கிறதுன்னு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, இப்போ வாங்க வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் போயிடுறேன். ஓகே, வாட்ஸ்அப்பில் வந்தாச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ கார்த்தி2 அப்படிங்கிறத வந்து நான் லாக் பண்ணிடுறேன். லாக் சேட்டு. ஓகே, லாக் பண்ணியாச்சா? இப்போ லாக் மேலே பாருங்கள், இதுலையே லாக்டு சேட்னு வந்துருச்சா? இப்படி நீங்கள் ஒருத்தர் கூட நீங்கள் சீக்கிரட்டாக சேட் பண்ணிங்கன்னா அவங்க சேட்டிங் வந்து நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா இப்படி ஃப்ரண்ட் பேஜில் வந்து லாக்டு சேட்னு வருதா? இப்படி இருக்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் யாரு கூடயும் சீக்கிரட்டாக சேட் பண்ணுறீங்க அப்படின்னு. இது பார்த்தோன்னே லாக்டு சேட்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த லாக்டு சேட் ஆப்ஷனையும் வந்து நம்ம இப்போ மறைச்சு வைக்க போகிறோம். அப்போ தான் வந்து நாம் யார் கூட சேட் பண்ணுறோம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. யார் கூட இப்போ சேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் நீங்கள் யார் கூட சேட் பண்ணுறீங்கன்னு ஒரு சந்தேகம் வந்துடும் எங்களுக்கு. ஓகே, இது எப்படி மறைச்சு வைக்கிறதுனா இந்த லாக்டு சேட்டுக்குள்ளே போயிருங்க. போயாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா 3 புள்ளியாட்டம் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா சேட் லாக் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி பேஜ் வரும். இதில் வந்து ஹைடு லாக்டு சேட்னு இருக்கா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி வந்து யூஸ் மை சீக்ரெட் கோடுன்னு வருதா? ஓகே, நான் ஆல்ரெடி வந்து ஒரு சீக்ரெட் கோடு கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் நியூவாக கொடுத்துக்கலாம். இப்போ இதுமாரி பேஜ் வந்துடும். நீங்கள் வந்து ஏதாவது பேர் கூட கொடுத்து வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது எமோஜி கொடுத்து வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் கொடுக்குறத வந்து மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இன்னும் அந்த லாக்டு சேட்டை வந்து மறந்தே போயிடும், உங்களுக்கு கொண்டாட முடியாது. மறுபடியும் நீங்கள் வாட்ஸ்அப்பை ரீஸ்டார்ட் பண்ணி இல்லை அன்இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். அதனால் மறக்காமல் இந்த கோடை வந்து ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் கன்ஃபார்ம் கேட்கும். கொடுத்தீங்கன்னா செட் ஆயிரும். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பேஜ் வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாக்டு சேட் வந்து மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து யாராலையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது நம்ம யார் கூட சேட் பண்ணுறோம்னு. ஓகே, இப்போ வந்து அந்த லாக்டு சேட் எப்படி எடுக்க முடியும்னா மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்த அந்த ஸ்டிக்கரை வந்து 3 டைம் இந்த கண்ணாடி போட்ட மாதிரி கொடுத்தனா, அதை வந்து கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா லாக்டு சேட்னு வருதா? நம்ம இதுக்கு இப்படி இதுமாரி நம்ம உள்ளே போய்க்கலாம். இது நமக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இதுமாதிரி நம்ம மறைச்சி கூட நம்ம சேட் பண்ணலாம். ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப்பில். இது மாதிரி தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு யூஸ் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னுடைய தமிழ் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் பண்ணிக்காங்க.